தலையில் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்த கணவரின் உடலை காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்த மனைவி மற்றும் அவரது சகோதரரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் மேலப்புதூர் பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை வெளியூரில் வேலை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வீட்டிற்கு வந்த சின்னதுரை தலையில் பலத்த காயத்துடன் வீட்டு வாசலில் கிடந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவரது உடலை சின்னதுரை மனைவி மாயா ஆட்டோவில் வைத்து புளியரை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றார். அப்போது நடந்ததை சின்னதுரை மனைவி போலீசாரிடம் கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த போலீசார் சின்னதுரையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சின்னதுரையின் மனைவியான மாயா மற்றும் அவரது அண்ணனான மனு ஆகிய இருவர் மீது சந்தேகம் இருப்பதால் அவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஐனாவரத்தில் பணிபுரிந்த இடத்தில் உரிமையாளரை மிரட்டி பணம் பறித்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். உதயகுமார் என்பவர் ஃபைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவரிடம் சூர்யா, அன்பரசன் ஆகியோர் ஓட்டுநராக பணிபுரிந்துள்ளனர். கடந்த 19ஆம் தேதி உதயகுமாரின் காரை எடுத்துச் சென்று சூர்யா என்பவர் 3 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாகவும் கேட்ட பணத்தை கொடுத்த பிறகும் காரை கொடுக்காமல் ஏமாற்றியதாகவும் போலீசில் உதயகுமார் புகார் அளித்தார். இதன் பேரில் சூர்யா, அன்பரசன் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.